என்ன விலை எரிபொருள் விலைக்கும் நீங்கள் கொண்டு வந்த மீன் இறக்கி வந்து கொண்டு இருக்குது இது 2 காலும் இல்லை பாருங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு இருக்கிறது பள்ளிக்கூடாவில் மீன் சந்தையைத்தான் பார்க்குறோம். அதுவும் வித்தியாசமான முறையில் ஆழ்கடல்ல இருந்து மீன்களை இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல விற்பனை செய்கிறதும் கூறலும் இந்த வியாபாரிகள் அடிபட்டு இந்த மீன்களை வேண்டி கொண்டு இந்த மக்களுக்காக கொண்டு போவதையும் நாங்கள் பார்க்குறோம். இந்த விலைகளில் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் வித்தியாசமான மீன்களையும் இதில் நாங்கள் பார்த்தோம். ஆகக்கூடின பெறுமதியான மீன்களையும் பார்த்தோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காணொலியை ஃபுல்லாக பாருங்க. இந்த மீன் விலைகளை நீங்கள் முழுமையாக அறியணும் என்று கேட்டு காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டப்புறம் பாருங்க. எங்க அந்த நாய் போய் கொண்டு இருக்குதுன்ட்டு பாருங்க. இவ்வளோ இப்போ தண்ணியில் இறங்கி கொண்டு வர சரியா விலை சரியா குறைஞ்சிட்டு மீன் தெரிவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தெரிவு செய்து முடியவே ஒரு 10-11 மணி ஆயிரம் போல இருக்கு. வியாபாரிகள் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. பாருங்க, இப்போ கூறிக்கொண்டே இருக்கணும். வள்ளங்கள் கொண்டிருக்கு. சிலர் மீன் சிலர் கொண்டு கொண்டிருக்கிறாங்க. வியாபாரி மேலும் அடிபட்டு எடுக்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க, இன்றைக்கு தொழிலுக்கு போய் அன்னையாக்கள் வந்திருக்கிறேன். ஒரு மீன், பெரிய மீன் ஒன்று கொண்டு வந்துருக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே இவ்வளோத்து கொண்டாங்க அப்படி. ஆமாம், இது என்ன மீன்? இது கொடுவாவா? நீங்கள் இவ்வளோ தூரம் போகிறீங்க இந்த தொழிலுக்கு? நாங்கள் போகிறது 10 கிலோமீட்டரும் போவீங்களா? இப்போ எரிபொருள் விலைக்கும் நீங்கள் கொண்டு வந்த மீன் தொகைக்கும் அது கட்டுப்படி ஆகுமா? இல்லை, இப்போ கிட்ட போகிறது கட்டுப்படி ஆகும் ஓரளவுக்கு. இப்போ நாங்கள் 25 கிலோமீட்டரும் போவோம். கக்கடதீவும் இரதீவு அப்படியெல்லாம் போவீங்களா? அப்படியெல்லாம் போவோம். அப்படி போய்க்கு என்ன கூட தான் பிடிக்கும். கூட பிடிக்குது. ஓகே. இப்போ மீன் விலை என்ன மாதிரி போகுது? மீன் இங்கே இப்போ 800, 1000 அதுக்குள்ள நல்ல மீன். நல்ல மீன். மற்ற 300, 200, 200 அப்படித்தான். இந்தியா நிலப்பாடு என்ன உங்களோட நிலப்பாடு? இந்திய நிலப்பாடுக்கு கட்டாயம் வியாழக்கிழமை தானே கொஞ்சம் குறைவாக இருக்கு. குறைவாக இருக்கு. விலை குறைவாக இருக்கும். விலை விலை குறைவாக இருக்கு. மற்றபடி விலை என்னதுக்கு வியாழக்கிழமையில் குறையும்? அந்த நாளை வேண்டி வைக்க மாட்டாங்களே. அப்போ இன்றைக்கு பிடிச்ச உங்களுக்கு ஓரளவு காணுமா? இன்றைய அந்த போன எரிபொருளுக்கு உங்களோட வீட்டு வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்தையும் இதில் பக்கத்தில் இருந்தபடியே பிரச்சனை. எவ்வளோ அதை தொழிற்சிக்கிறீங்க? சரி, அப்போ நீங்கள் பிடிச்சது ஐயோ ஐயோ. சரியா, அடுத்த போட்டோ ஒன்று வருது தானே? நீங்கள் எத்தனை மணிக்கு பண்ணி? 7 மணிக்கு வந்துட்டீங்களா? 3 மணி இரவு ஜிபிஎஸ் தானே? ஜிபிஎஸ்லாம் போகிறோம். 3 மணிக்கு போய் 7 மணிக்கு வந்துடுவோம். அடுத்த படம் ஒன்று வருது தானே? அவரும் என்ன பக்கத்தில் போய் வராளா? அவருக்கு 2 காலம் இல்லைங்க. முக்கியம் இருக்கணும். தனியை செய்கிறவன் அவன் எடுக்கணும். உண்மையில் இதெல்லாம் தனியத்தான் போகிறவரா. ஆனால் 2 காலம் இல்லை அவருக்கு. அட கடவுளே. 2 காலம். ஓ மேம். ஆனால் தனியை தான் போய் வருவேன். தனியை தான் போய் வரலாம். தனியை தான் போய் வருவேன்.
ஆளுக்கு நல்ல ஒரு மீனோண்டு மாட்டுப்பட்டிருக்கு. ₹1 மற்றபடி தனியாக தனியாக இந்த அட்டையும் எடுத்துக்காரு. ஓ அட்டையும் இருக்குண்ணே. அட்டை குளிக்கு நல்லா கொடுப்பாங்க வேண்டிக்கு பொருளை பாருங்க அன்னையை வச்சு தான் அட்டுக்கணும். எப்படி இருக்கு? எத்தனை கிலோ அண்ணா வரும் இது? எத்தனை கிலோ வரும்? கூடுமே தவிர இது இப்போ என்ன பெருமதி போகும் இவ்வளோ? இது வந்து 1 கிலோ 1000 ரூபாய்க்கு மேலே வரும். ஆ 1000 ரூபா வரும் கிலோ. இப்போ 12 கிலோ இருக்கு. ஆ இது அட்டை என்ன? அதுதான் இங்கே பாறை வரதுக்கு எங்களுக்கு ஏற்றி விட்டுருவாங்க போல. சரியான வேகமாக தான் பாரு. இது 2 காலும் இல்லை பாருங்கள். இது 2 காலும் இல்லாத அவ்வளோ தூரம் போய் இந்த பெரிய மீன் ஒன்றை பிடிச்சி கொண்டு வந்துருக்குற. இது என்ன பேர் என்ன அந்த மீனுக்கு? கொடுவா. கொடுவா மீனா? அட்டை பிடிச்சிருக்கு. அட்டை பிடிச்சிருக்கிறார். உண்மையில் அண்ணன் வந்து ஒரு முன்னாள் போராளி. 2 காலையும் இழந்திருக்கிறார். இவர் வந்து இருக்கிறது பூனேரி பள்ளிக்கூடா பகுதியில் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். இவரோட சொந்த படம் அண்ணன் உங்களோட சொந்த தொழில். அண்ணன் வந்து சொந்த தொழில். உண்மையில் இவரை பாராட்டத்தான் பண்ணு. 2 காலும் இல்லாததோட இந்த இவ்வளோ தூரம் போய் இந்த மீனை பிடிச்சி வந்திருக்கிறேன். என்ன விலை போக மாட்டேது? என்ன விலை போகும் இந்த மீன்? சரி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து உங்களோட 2 காலும் இல்லாததோட இவ்வளோ இந்த தொழிலை செய்கிறீங்க. உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்காது? பழகிட்டு எவ்வளோ காலமாக இந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறீங்க? 11 வருஷமாக செய்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? நான் படிக்கணுமா? சரி, உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த ஒரு போராளியாக இருந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க. அட்டையும் அட்டையும் எடுக்கல. கடலில் இறங்கி எடுத்தீங்க? அது இறங்கி தான் எடுக்கிறது. அதையும் சொல்லி இது வந்து கடலில் இறங்கி பாருங்க. நீந்தி தானே எடுக்கிறது. அடுத்த படகு வருது பாருங்க. எங்கே உருண்டிக்காமல் யோசிக்கிறாரு அவரா? ஒவ்வொரு படகுகளும் வந்து கரைக்கு வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இன்னொரு இடத்துல மீன் தெரிஞ்சு கொண்டிருக்கணும். ஆழ்கடலுக்கு போய் நண்டுகள் வந்து எடுத்து நண்டு விலை என்ன? அது மீன் விலை நண்டு. ரைட் நண்டு பிடி வட்டுக்குஞ்சு பாருங்க. மீன் விலை நண்டு என்ன? இப்போ நண்டு என்ன விலை என்ன போகுது? 2600 இப்போ 2600 போகுது என்ன? இந்த நண்டில் இது வித்தியாசம் அப்படி எதுவும் இருக்கா விலைகளில்? நண்டு வித்தியாசங்கள் அப்படி 4 விதம் இருக்குது. திரிநண்டு. அப்போ இந்த நண்டு என்ன இது? இந்த நண்டு இதுக்கு என்ன பேர்? இல்லை இதுக்கு என்ன பேருண்டு கேட்குறது? எஸ் நண்டா? இப்போ வளர்ப்பு நண்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த பண்ண நண்டோ? அது கருப்பா? அதான் வளர்ப்பு நண்டு. லேட் ஆகணும். இது உங்கள் ஆழ்கடலில் போய் அப்போ எடுத்தது இல்லை? 5 கிலோமீட்டரா? நண்டு தான். நாங்கள் இன்னொரு தொழிலாளியை தான் சந்திக்க அப்புறம் அவையிலும் வந்து நிறைய மீன்கள் கொண்டு வந்திருக்கணும். நண்டுகள். இது நண்டு 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 வேறு நான் கொண்டு வந்திருக்கிறீங்க இன்றைக்கு? இன்றைக்கு மீன் குறைவா? சிலருக்கு பிடிவாடும், சிலருக்கு பிசாயிருமே. இது ஒரு என்னன்னு சொல்கிறேன், இதை இது நண்டு வேலைண்ணா? மீன் படம். இப்போ வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் இது தனியாக அடியில் போடுற செக்கல் விலை இது போட்டு தான். இப்போ இதை எத்தனை மணிக்கு கொண்டு போட்டு எத்தனை மணிக்கு கொண்டு எடுத்தோம் நீங்கள்? நாளைக்கு போட்டு காலமாக போட்டா நாளைக்கு காலை வரை இழுக்கிறது. இழுத்தா எடுக்கணும். விலையை இழுக்கத்தானே கடலில் போட்டு அடுத்த நாள் தப்பன் இழுக்கிறது. அது வரைக்கும் பிடிவட்டாக்கள் கிடக்க வேண்டியா? அப்படி பழுதாறு
இன்றைக்கு என்ன உங்களுக்கு நண்டு கொஞ்சம் பிடிபட்டுருக்கு போல ஏன்னா என்ன விலை போகுது இப்போ நண்டு? நண்டுகள் 500, நல்ல நண்டு 1500 அப்படி போகும். சிறிய நண்டுகள் இது சிறிய நண்டு தானே, இது கொஞ்சம் விலை குறைவாக தான் போகும். எரிபொருள் விலைகள் எல்லாம் இன்றைக்கு என்ன வெள்ள பாட்டில் இருக்குது? இல்லை சிலது வந்து இப்போ சொல்கிறாங்க இப்போ QR கோட்டுக்கு தானே தராங்க. இப்போ QR கோட்டுக்கு தரக்குள்ள இந்த உங்களுக்கு இந்த இது காணுமா, கட்டுப்படி ஆகுதா? வாங்கத்தானே வேணும். சங்கத்தால் அப்படி எதுவும் ஒரு நடவடிக்கைகள் அப்படி இல்லையா? சப்போர்ட் இல்லை. இன்னும் வந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க, இன்னும் முடிவு வரல. முடிவு வாரத்துக்கு இடையில நாங்கள் செத்துருவோம். சரி சரியா சரி. அது எத்தனை கிலோ வருதுன்னு பார்ப்போம். நொறுக்கா போயிடும் பார்ப்போம் எத்தனை கிலோ வருது. ஓடி போய் அது சரி இப்படி இப்படி 12 கிலோ கிட்ட. பன்னெண்டு கிலோ வந்துருக்கு. போட் வந்து கொண்டிருக்கு பாருங்க, இவ்வளோ வேகமாக வராங்க. இனித்தான் படகுகள்லாம் வந்து கொண்டிருக்கு. இங்கே வயலுக்கு கண்டு ஒரு இடம் இருக்கும், அந்த இடங்களில் பார்த்து தான் விடுவாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் எவ்வளோ வேகமாக வந்தாலும் சிலவாக்கிட்டு அந்த இடத்துல போய் தான் சிலோ பண்ணி கொண்டு விடுவினோம். படகு வருது பாருங்கள், 2 போட் வந்து வேகமாக தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் இதில் வந்து சிலோ பண்ணுவாங்க. வியாபாரிகளும் வந்து கொண்டிருக்கணும், படகுகளும் வந்து கொண்டிருக்கு, வியாபாரிகளும் வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். இதில் வந்து ஒரு பதிவு நடவடிக்கை ஒன்று நடக்குது, என்னத்துக்கு தெரியல அந்த பதிவு. படகுகள் வந்து நிற்குது. சரி, அதுக்குள்ளே நாங்கள் போய் பார்ப்போம் என்ன மாதிரி. இல்லை பாருங்கள், இங்கே ஒரு படகு நிற்கிது, வேல்ட்டே நாங்கள் கதைச்சி பார்ப்போம். திருக்கல் சின்ன சின்ன திருக்கல், அடுத்த கனவாகும் பட்டிருக்கு. கனவா தூண்டிலானே என்ன படுறேன்னு சொல்கிறவங்க? இல்லை இல்லை, விலையிலே படுவேண்ணே, விலையில் படுறேன். அதுக்குன்ற விலை இருக்குது. ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தூண்டியில் படுறது இருக்குது, பட்டி விலையில் படுறது. இது உங்களுக்கு என்ன, இது அந்த ஆழ்கடலில் போய் எடுத்தா இல்லை வேறு இங்கே கிட்ட இல்லையா? ஆழ்கடல்லையா? இது என்ன முள் வச்சுக்கிறீங்க இதில்? இதா அடிச்சா அவ்வளோ தானே? ஒரு வித்தியாசமான இறால். இது வந்து பெரிய இறால். என்ன டப்பியாண்டா சொல்கிறது? நீங்கள் சொல்கிற டப்பியாண்டு. டப்பி தானே, இதுகிட்ட பேரே டப்பி தானே? அது நாசம். எங்களுக்கு எல்லாமே இறால் தான். விலையா எவ்வளோ வரும் இது கிலோ? 100 கிராமுக்கு மேலே இருந்தால் 1200. 100 கிராமுக்கு மேலே நின்றா 1600 போகுது கண்ணா வேணா. திருக்கு 400 அப்படி போகும். சின்ன திருக்கண்டபடியே கொஞ்சம் குறைவாக போகும். இல்லை 300 போகும். இன்றைக்கு உங்களுக்கு போனதுக்குரிய எரிபொருளுக்குரிய அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிருக்கேண்ணே. எரிபொருள் விலைன்றதை இப்போ மானியம் எதுவும் கொடுக்குறாங்களா? அப்படி எதுவும் இல்லை. இல்லை அரசாங்கம் சொல்லி இருக்குது, ஆனால் இன்னும் கொடுக்க வலிக்கிறல. ஆனால் கட்டாயம் அரசாங்கம் தரும் மேன் தந்தால் தான் எல்லாம் வேண்டாம். இப்போ தொழிலாளிகளுக்கு கட்டாயம் கொடுத்தா தானே சனத்துக்கு மலிவாக கிடைக்கும். சொல்கிறது இல்லை, சொன்னால் தர ஆகுறது.
அதுதான். உடனே நம்மளுக்கு வர மாதிரி சொல்லுங்கள். சரி, ஓகேயா, சந்தோஷம். நீங்கள் எங்கே வரீங்க? இன்றைக்கு உங்களோட நிலப்பாடு என்ன மாதிரி உங்களோட தொழில்? தொழில் கனவா நண்டு கனவா தான் கூட இங்கே பிடி வாடு தானே? இந்த கனவா விலை விட்டால் கனவா கனவா விலை விட்டால் தான் கனவா. ரைட்டா விலை விட்டால் கனவா எல்லா நேரம் கிடைக்காது தானே? அதுக்கண்டு சீசன் இருக்கா? அது என்ன சீசன்? நேரம் கனவாய்க்கு நாங்கள் இங்கே ஓடுறோம் 40 கிலோமீட்டர் ஓடுவோம். 40 கிலோமீட்டர் தான் பாருது. இங்கே சில நேரம் கரையால் கிடக்கு. நீங்கள் ஆழ்கடலுக்கு போய் இங்கே கரைக்கு வந்துடுவேன் அப்படியே? கரையாலையும் கிடக்கு. சில நேரம் கரையால் துப்புரா இல்லாமல் இருக்கும். இல்லை, இப்போ எல்லாருமே கனவா ஒன்று வந்தால் கனவாட விலை குறைஞ்சிரும் அப்படியா? பெருசாக குறைகள் இல்லை, கடுமையாகப்பட்டால் ஒரு 1000 ரூபாய்க்கு வந்துடுமே. நீங்கள் போகிறது எத்தனை கிலோமீட்டர் போவீங்க ஆழ்கடல்? நாங்கள் நேற்று போனதெல்லாம் ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் போகணும். 2 கோடி மங்காங்க தான். 2 மங்கா. இப்போ நீங்கள் போகிற இடத்துகளில் இந்தியா ரோலர்கள் அப்படி எதுவும் பெற்றதா? அதான் ரோலர் நல்லா போயிடலாம். அவங்களெல்லாம் அதை அள்ளிட்டு போயிடுவாங்க. எங்கள் இப்போ இந்தியன் ரோலர் மறைச்சிருக்கான். அவங்க வந்து 3 மாதத்துக்கு மறைக்கிறாங்க. ரைட். அங்கே மீன் என்ன பேருக்கிறதுக்கா? ரோலரும் மன்னார் ரோலரும் பெரும். எனக்கு நாங்கள் விலையை வச்சு விட்டோம்டா, விலையை அடிச்சு விட்ருவாங்க. நாங்கள் வந்து மறைக்க நீங்கள் நிற்கணும் அப்படி என்ன? ரெண்டாலும் அடிச்சு விடுவாங்க. திங்களும் புதனும் சனியும் போயிடலாம். அது அவங்கள்ட இல்லையா அப்படியா? நீங்கள் என்ன அவங்க டேர்ன் தானே, அந்த மாதிரி தான் இல்லை. அவங்க ஆளுக்கு அடிப்பாங்க. ஐயா, எல்லாம் பிரச்சனை தான். உங்களுக்கு இங்கே இது இப்போ தெரிவு செய்ய நியாயமாக நேரம் பிடிக்குமே உங்களுக்கு? தனியாக போனவெல்லாம் பிரச்சனை. உங்களோட மகன் இந்த படகுகள் வந்து கொண்டிருக்குது, இப்போயே வந்து கொண்டிருக்குது பாருங்க. இனித்தான் வரும் என்ன படகுலாம். என்ன ஒளி இது என்ன? நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருப்பீங்க? 5 கிலோமீட்டர் தானே? எல்லாம் திரளியா? இந்த திரளி என்ன விலை போகுது? விலை குறைவு வேணே அப்படியா? வலிக்கிட்டாங்க மீன்கள், கூரை வலிக்கிட்டாங்க பாருங்க. நாங்கள் இப்போ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அதில் போடுறது நீங்கள் எழுதுவோம் அப்படியா? உங்களை காட்டலாமா? பாருங்க, வியாபாரத்தில் வந்து சின்ன குழப்பம் வந்துட்டு 2 பேருக்கும். 420 போகுது. திருப்பி இங்கே ஒன்று நிறுத்து. இதில் நிறுத்துத்தான் அதில் பதிவு ஒன்றை ஏற்படுத்துவாங்க பாருங்க. ஆயிரத்தி 100 போகுது. 1500
நண்டு இப்போ உயிரோட நண்டா இங்கே ஓடுதெல்லாம் பாருங்க எப்படி கூறுறாங்க. போட்டில் போய் மந்து ஒன்று இருக்குது. இதில் வச்சு நறுத்து போட்டு தான் கொடுப்பேன். அது வந்து கூற ஆளு மேலே இது வந்து பெரிய நண்டு. என்ன விலை என்ன போகுது? என்ன விலை போகும்? 1 கிலோவா இல்லை 1
கிலோ 2500 ரூபா. கிலோ 2500 ரூபா தண்ணி நண்டு. ஆ. வெள்ளை பதினியா. இது என்ன நண்டு? இது கொஞ்சம் தண்ணி. ஆ இதையும் வேண்டுறதுக்கு ஆகல் இருக்கு தானே, இதையும் வேண்டுறதுக்கு ஆகல் இருக்கு தானே. ஏற்றுமதி ஒரு கால் உடஞ்சபடியாக தான் இது குறைஞ்சாது. இது இப்போ இங்கே வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறீங்களா இல்லை இங்கே சாப்பாட்டுக்கு என்ன சொல்கிறது? இது வந்து விலை கூடன்னு சொல்கிறாங்களா, ஆனால் உயிரோடு இருக்கு. இங்கே காலை பிடிக்குது, இந்த காலை கையை பிடிக்குது காலால். ரொம்ப நண்டு இங்கே என்ன செய்யும் அது? ஓ அதான் அதான் இப்போ என்ன செய்யும்? இப்போ விட்டா ஓடிடுமே. உயிரோடா இருக்கு. ரைட், ஓகே. எங்கே உங்களோட நீங்கள் கொண்டதா? இது எங்கே கரையில் பிடிச்சிங்களா கடலில் உள்ளுக்கா போயா? ஆ போட்டுகள் வந்து ஒன்று இருக்குது. இங்கே சில போட்டுகள் கிடையாது, சில போட்டுகள் போகுது. ₹400 போகுது இந்த மீன். என்ன மீன் இது? கொஞ்சம் மீன் இருக்குது.